ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க பங்காரமா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களாம் போன வாட்டி கதைகள்லாம் கேட்டீங்களா? அருள்வாக்கெல்லாம் படிக்கிறீங்களா? தினம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மாவுடைய அருள்வாக்க படிச்சுட்டு தினம் மூல மந்திரத்தை ஒரு வாட்டியாவது எழுதிட்டு சக்தி ஒளியில கொஞ்சமாவது படிக்கணும். சக்தி ஒளி இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன், அம்மாவுடைய அருள்வாக்கு. அதனால படிச்சுட்டு அப்புறமேட்டா ஹோம்ஒர்க் செய்யுங்க. அப்போ நம்மள குருவா இருந்து சக்தி ஒளியை நம்ம டேபிள்லயே வச்சுக்கிட்டு படிச்சோம்னா குருவா இருந்து அம்மா நம்மள ஒவ்வொரு இடத்துலையும் வழி நடத்தின்னு போவாங்க. சரிங்களா? சரி, இப்ப கதையை பார்ப்போமா? எல்லாரும் கதை கேட்க ஆவலா இருக்கீங்க. தர்மம். தர்மம்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். அம்மாவுடைய அருள்வாக்கு கொட்டி கொட்டி தர்மம் செய்தால்தான் உங்கள் வாழ்க்கை கெட்டியாக இருக்கும். நீ செய்யும் தான தர்மங்கள் தான் உன்னை இறுதி வரை காப்பாற்றும். தர்மம் செய்ய செய்ய நம்ம தலையையே காக்கும், தலைமுறையும் காக்கும். தர்மம் தலை காக்கும் சொல்லிட்டு ஒரு பழமொழியே உண்டு. அந்த தர்மம் நம்ம தலையும் காக்கும், தலைமுறையும் காக்கும். சரி, தர்மம் எப்படி செய்யணும்? எல்லாருக்குமே தெரியும். நம்மகிட்ட இருக்கிறத நம்ம மனமுவந்து நம்ம கொடுக்கறது வருது தர்மம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அந்த விவசாயி அந்த ஊர்ல கிராமத்துல மழையே இல்லை, தண்ணியே இல்லை. என்ன ஆகும்? நிலமெல்லாம் பொழந்து போய் விளைச்சலே இல்லாம காஞ்சி போச்சு. அதனால காஞ்சி போச்சுன்னா நிலத்துல விவசாயம் பண்ண முடியல. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த விவசாய குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்துல அவருக்கு நிறைய பிள்ளைங்கள் மனைவிகள்லாம் ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாம, விவசாயம் பண்ண முடியாம, மழை இல்லாம அந்த விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறார். அப்ப அந்த ஊருக்கு ஒரு ஞானி ஒருத்தர் வந்தார். அந்த விவசாயி அந்த ஞானியை பார்த்துட்டு கேட்டாராம், ஐயா, நீங்க பெரிய ஞானி மாரி இருக்கிறீங்க. எங்க ஊர்ல பல வருஷமா மழையே இல்லை, விவசாயமே பண்ண முடியல. என் குடும்பத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பசியில வாடுதுங்க. ஒருவேளை சாப்பாடு கூட என் குழந்தைங்களுக்கு என் மனைவிக்கு என்னால கொடுக்க முடியல. ஏதாவது செய்யுங்கய்யா எங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறார். இவர் கஷ்டப்படுத்த பார்த்து அந்த ஞானி என்ன பண்ணாராம், போய் அங்கிருந்து ஒரு மரத்தடியில உக்காந்து தவம் தியானம் பண்ணியிருக்கிறார். ஞானி எந்த அளவுக்கு தவம் தியானம் பண்ணதுனால கடவுள்கிட்ட நேரடியா கொஞ்சம் பேசுற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. அப்ப கடவுள்கிட்ட கேட்டாராம், அந்த விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே பிள்ளைங்க மனைவியோட, ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டது. கடவுள் சொன்னாராம், அந்த விவசாயியோட ஆயுள் இன்னும் 3 மாசம் தான் இருக்க போகுது. அதுக்குள்ள அந்த விவசாயி இறந்து போயிடுவாரு. அப்ப உனக்காக வேண்டி இந்த 3 வேளையும் எப்படியாவது அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது உணவு கிடைக்க நான் வழி பண்றேன், சாப்பாடு கிடைக்க வழி பண்றேன்னு சொல்லிட்டாராம் கடவுள். சரி, உடனே அந்த விவசாயி என்ன பண்ண, தியானம் கழிச்சிட்டு அந்த ஞானி தியானம் முடிஞ்சு அந்த விவசாயி கிட்ட ஐயா, வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு 3 வேளை ஏதாவது ஒரு வகையில கடவுள் சாப்பாட்டுக்கு வழி பண்ணுவாரு, நீங்க போங்க ஐயான்னு சொல்லியிருக்காரு. சரி, அந்த ஞானியும் விவசாயியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல நிறைய அரிசி பருப்பு தானியங்கள் காய்கறிகள் எல்லாம் இருந்தது. இதை பார்த்து விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த ஞானிக்கு நன்றி செலுத்திட்டு சமைச்சு அந்த ஞானிக்கும் சாப்பாடு போட்டு அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஞானி என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் இருந்துட்டு விடைபெற்றுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாரு. இப்படியே பல மாதங்கள் போயிட்டு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் ஆன பிறகு அந்த ஞானி என்ன பண்ண, அந்த ஊர் பக்கமா வந்தவரு, சரி இந்த விவசாயி 3 மாசத்துல கடவுள் இறந்துடுவான்னு சொல்லியிருக்காரு, அந்த விவசாயி இருக்கிறாரா இல்லையா போய் பார்ப்போம். அல்லது அவங்க மனைவி இந்நேரம் கண்டிப்பா இறந்துட்டு இருப்பாரு, அவங்க மனைவி பிள்ளைங்களா எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு தெரியலையே, போய் பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா, அவங்க வீட்டுல இருந்து நிறைய மக்கள் உள்ள ஒரு வீட்டுல இருந்து வாசப்படில இருந்து போறதும் இருந்திருக்கிறாங்க. உள்ள போயிட்டு போயிட்டு நிறைய பேர் வராங்க, கையில் நிறைய பேர் பொட்டலம்லாம் கொண்டு போறாங்க. இந்த ஞானிக்கு ஒண்ணும் புரியல, என்ன நடக்குது, யார் இவங்கெல்லாம்? விவசாயி வீட்டுல போறாங்க வராங்க, கையில பொட்டலம் எடுத்துன்னு போறாங்க, சந்தோஷமா சிரிச்சுன்னு போறாங்க வராங்க சொல்லிட்டு ஞானி என்ன செய்ய உள்ள போய் பாக்குறாரு. உள்ள போய் அந்த வீட்டு உள்ள போய் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த விவசாயி நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல திடமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, அவங்க குழந்தைங்களோட மனைவியோட சந்தோஷமா இருக்கிறாரு. நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க, நிறைய பேர் பொட்டலம் கொண்டு போறாங்க, எல்லாம் அவங்க வீட்டுல கும்பல் எல்லாம் சாப்பிட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க. ஞானிக்கு ஒன்றும் புரியல. அந்த விவசாயி கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா என்ன நடக்குதுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த விவசாயி சொல்றாரு ஞானிக்கிட்ட, ஐயா, நீங்க போன பிறகு அன்னைக்கு எங்களுக்கு தானியங்கள் உணவுப் பொருட்கள்லாம் கிடைச்சது இல்ல,
அதே மாரி ஒவ்வொரு நாளும் கடவுள் எங்களுக்கு தானியங்கள் உணவுப் பொருட்கள்லாம் தினம் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. அது குடுக்க குடுக்க நாங்க என்ன செஞ்சோம், நாங்க எங்க மனைவி பிள்ளைகள் நாங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாம இருக்கிற தானியங்களை வந்து விளைச்சல்ல போட்டோம். ஊர் மக்கள் எல்லாருக்கும் விளைக்கிறதுக்கு அந்த தானியங்களை கொடுத்தேன். சமைச்சு சாப்பாடு கொடுத்தேன், எல்லாருக்கும் காய்கறிகள் கொடுத்தேன், எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கு. எங்க ஊர் மக்களுக்கு கொடுக்கறது பத்தாம மற்ற பக்கத்து ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கும் சமைச்சு அன்னதானம் பண்ணியிருந்தோம். தானியங்களை கொடுத்து எல்லாருக்கும் விளைபொருளா நிலத்தில் விளைய வச்சோம். எல்லாம் மேலும் மேலும் எங்களுக்கு அந்த தானியங்கள் விளைபொருட்கள் நிறைய அன்னதானம் பெருகிட்டே இருந்ததை தவிர எங்களுக்கு குறையவே இல்லை. கொடுக்க கொடுக்க அது வந்து நிறைய உற்பத்தி ஆகிக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. அதனால நிறைய பேருக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தோம், நிறைய பேருக்கு விவசாயம் பண்ண பொருட்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோங்க ஐயா. இதுதான் நடந்தது ஐயான்னு சொன்னாராம். இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் ஐயா நாங்க இப்பன்னு சொன்னாராம். அப்போ அந்த ஞானிக்கு ஒண்ணே புரியலையாம். இவரு வந்து 3 மாசத்துல இறந்துருவான்னு சொல்றாரு, 6 மாசம் ஆகுது. 6 மாசம் வரைக்கும் இந்த விவசாயி எப்படி இன்னும் உயிரோட இருக்கிறாரு ஒன்றும் புரியலையே. கடவுளுடைய கணக்கு வந்து எனக்கும் பொய்க்காது, என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஞானி போய் மறுபடியும் போயிட்டு அந்த மரத்தடியில உக்காந்து தியானம் பண்ணி தவம் பண்ணாராம். தவம் பண்ண பிறகு கடவுளை போய் கேட்டாராம், நீங்க வந்து 3 மாசத்துல அந்த விவசாயி உயிர் போயிடும்னு சொன்னீங்க, ஆனா விவசாயி இன்னும் உயிரோட இருக்கிறாரு, காரணம் என்னன்னு கேட்டப்ப அப்ப கடவுள் சொன்னாராம், ஆமா, அவருக்கு வந்து 3 மாசத்துல உயிர் போகுதுதான், நம்ம விதி முடிஞ்சு போகுது. ஆனா அந்த விவசாயி என்ன பண்ணாருன்னா, தனக்கு கிடைத்த உணவுப் பொருட்களையும் தானியங்களை வச்சு தானே வச்சுக்காம எல்லாருக்கும் மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். தான் சாப்பிட போக மீதி இருந்தது எல்லாத்தையும் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு சாப்பாடு வரவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டே இருந்தாரு. அந்த ஊர் மக்கள், பக்கத்து ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு போனவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த விவசாயி வந்து நோய் நொடி இல்லாம பல ஆண்டு நல்லா தீர்காயுசா ஆயிடணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், தீர்காயுசா ஆயிடணும், திடமா இருக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துனாங்க. அவங்க வாழ்த்தணும் மட்டும் இல்லாம நல்ல வார்த்தைகளால அவர் நல்ல எங்கிட்ட வந்து பிரார்த்தனையும் பண்ணாங்க. இந்த விவசாயிக்கு நீண்ட ஆயுள கொடு கடவுளே, அவருக்கு நல்ல தீர்க்க ஆயுச கொடு, நீண்ட ஆயுள கொடு, நல்ல ஆரோக்கியமான உடலை கொடு, அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாருடைய பிரார்த்தனையும் எல்லாருடைய வாழ்த்துறதுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இந்த வார்த்தைகளும் இந்த வாழ்த்துகளும் இந்த சக்தி அவ்வளவு முக்கியமான வார்த்தைகளும் சக்திகள் இருந்தனால தான் அந்த வாழ்த்துக்கள் முன்னால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. சக்தி வாய்ந்த வார்த்தைகள், சக்தி வாய்ந்த வாழ்த்துக்கள், மக்களுடைய பிரார்த்தனை, சக்தி வாய்ந்த பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும் இந்த வார்த்தைகளால என்னால ஒன்றும் செய்ய முடியல. அந்த விவசாயி அந்த மக்கள் அவ்வளவு அளவுக்கு சந்தோஷப்பட்டிருந்தாரு. அதனால அவரோட ஆயுள் வந்து என்னால ஒன்றும் செய்ய முடியல, ஈர்ட்டிக்ஸ்னு போயிடுச்சு. வந்து ஒருத்தர் செய்யற தர்மம் வந்து தலை காக்கும் சொல்லுவாங்கல்ல, இது அவரோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு இந்த தர்மம் சொன்னாராம் கடவுள். அதனால அவர் தர்மம் செய்யறதை என்னைக்கு நிறுத்துறாரோ அன்னைக்கு தான் என்னால அவருடைய ஆயுள் முடிவு காலம் வரும், அது வரைக்கும் அவர் ஆயுள் நீண்டுகிட்டே போகும்னு சொன்னாராம் கடவுள். அப்பதான் அந்த ஞானிக்கும் புரிஞ்சுதான், ஓ தர்மம் தலை காக்கும், தலைமுறையும் காக்கும், தலையெழுத்தும் காக்கும் போல நினைச்சிட்டாரு. அதனாலதான் நம்ம அம்மா என்ன சொல்றாங்க, தர்மம் தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம். அம்மா வந்து அன்னதானத்தை அதுக்கு தான் ரொம்ப வலியுறுத்துறாங்க. இருமுடி அன்னதானம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இருமுடிக்கு பசியா வர அத்தனை கோடி மக்களுக்கும் நம்மளால முடிஞ்சது அன்னதானம் பண்ணோம்னா அவ்வளோ பேர் வயிறும் குளிர்ந்து சந்தோஷமா போனாங்கன்னா நம்ம வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். ஒரு ஆளுக்கு அன்னதானம், அதாவது பசித்த ஒரு வயிறுக்கு அன்னதானம் போடுறது எவ்வளவு பெரிய பலன்னா, ஒரு சொல்லுவாங்க, 10 கோதானம் செஞ்சா ஒரு ரிஷபதானத்துக்கு செய்யறதுக்கு சமமா, 10 ரிஷபதானம் செய்யறதுக்கு ஒரு குதிரை தானம் செய்யறதுக்கு சமமா. அப்ப 10 குதிரை தானம் செய்யறது வந்து ஒரு யானையை தானம் செய்யறதுக்கு சமமா. 10 யானைய தர்மம் செஞ்சோம்னா ஒரு யாகம் செய்யறதுக்கு சமமா. 10 யாகம் செஞ்சோம்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு நல்ல ஒரு பக்தனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கு சமமா. 10 பேருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு ஆளுக்கு வந்து, அதாவது தாகமா இருக்குது எனக்கு ஒரு தண்ணி கொடுங்கன்னு கேட்கறாரு பாருங்க, அவங்களுக்கு ஒரு தாகத்துக்கு ஒரு 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 டம்ளர் தண்ணி கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய புண்ணியமா. அந்த 10 பேருக்கு தண்ணி கொடுக்கறது வந்து, அம்மா எனக்கு பசிக்குதுமா ஒரு வாய் சாப்பாடு போடுமான்னு கேட்கறான் பாரு ஒரு ஏழை. அந்த ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணது வந்து 10 பேருக்கு இவ்வளோ பெரிய புண்ணிய பலன் வந்து சேரும். ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்றது, ஒரு ஏழை வயிற்றுக்கு சாப்பாடு போடுறது எவ்வளோ பெரிய பலன் பார்த்தீங்களா? 10 யானை, 10 யாகம்,
என்னென்னமோ அடங்குது இதுல. அவ்வளவுக்கு சமம் ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறது. அதனாலதான் அம்மா என்ன சொல்றாங்க, அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மருவத்தூர்ல தினம் அன்னதானம் பண்றாங்க. மருவத்தூர்ல அன்னதானம் வந்து சித்தர்களுக்கே உவப்பு, அன்னை ஆதிபராசக்திக்கு உவப்பு அன்னதானம் தான். சித்தர்களுக்கு உவப்பு அன்னதானம் தான். அம்மாவுடைய மருவத்தூர்ல அன்னதானம் அம்மா ஏன் செய்ய சொல்றாங்கன்னா, நாம எந்த பிரிவுல யாருக்கோ நிறைய ஏதோ பாவம் செய்திருந்தோம்னு வச்சுங்க, அப்படியாப்பட்ட ஆத்மாவை கொண்டு வந்து நாம போடுற அன்னதானத்தை அந்த லைன்ல வந்து அம்மா சேர்த்து விடுவாங்க. அப்ப நம்ம போடுற அன்னதானத்தை அவங்க சாப்பிட்டு வயிறு குளிர கொள்ள நம்ம பாவங்கள் தீருது. அப்ப எவ்வளவு எவ்வளோ பேர் நோய், எவ்வளோ பேர் நோயா வாழ்ந்தவங்களுக்கு, அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அம்மா சொல்ற தீர்க்கமான முடிவு என்னன்னா, அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானத்துக்கு பருப்பு வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க, பொருள் வாங்கி கொடுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்படிதான் நம்ம அன்னதானம் செய்ய செய்ய நம்மளோட கர்ம வினைகள் கரையும். அதனால நம்ம தலையெழுத்தியே மாறும் சக்திகளா. அதனால நாமளும் அம்மாவுடைய அருள்வாக்கை செய்து கடைபிடிச்சு இந்த ஆனந்த தர்மங்கள் தான் நம்மளை வந்து எல்லா எந்த பிரிவு எடுத்தாலும் எதுவும் வந்து காக்காது. இறுதி வரைக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடியது நம்ம செய்த தானமும் தர்மங்கள் தான். இந்த அன்னதானம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதனால எல்லாரும் அன்னதானத்தை கடைபிடித்து வாழ்க்கையில் அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி.